வணக்கம். நான் மருத்துவர் கைலைராஜன், நாம் தமிழர் கட்சியின் நிலக்கோட்டை தொகுதி வேட்பாளராக களமிறக்கியிருக்கேன். நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல் தனித்தே களமிறங்குவது எல்லாருக்கும் தெரியும். இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே மாற்றி அமைக்கப் போகிறது. இப்ப நம்ம பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். பலர் கட்சி மாறி கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து கூட்டணி அமைக்காமல் களத்தில் நிற்கக்கூடிய எங்கள் செந்தமிழ் சீமான் அவர்களின் சகோதரர்களாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நாங்கள் மக்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம். மக்களை காப்பாற்றுவதற்காக மக்களுடன் கூட்டணி வைத்து தேர்தல் களத்தில் நிற்கிறோம். நிலக்கோட்டை தனித்தொகுதி என்பதால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்றுதான் என்னை இங்கு களமிறக்கி இருக்கிறார். இங்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பகுதியில் மல்லிகை, மறிக்கொழுந்து மற்றும் பல மலர்கள் உற்பத்தி ஆகிறது. காய்கறிகளும் உற்பத்தி ஆகிறது. நெல், தென்னை, கரும்பு, வாழை பயிரிடப்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை சரி செய்யப்படாமலே இருக்கிறது. மஞ்சள் ஆறுன்னு ஒரு ஆறு இருந்துச்சு, அதுக்கு இப்ப உயிர் இல்லை. முல்லையாற்றிலிருந்து நிறைய தண்ணி வரும், முறை தண்ணி வந்துடும் சமயத்துல. வையாறு உங்களுக்கு தெரியும், தூர் வாரப்படாமல் 21 அடி சகதியோட நிக்குது. ஆனா கொள்ளளவு மட்டும் கரெக்டா சொல்லிட்டே இருப்பாங்க இந்த அரசு அமைப்பு. இந்த நதிநீர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இங்கு உள்ள விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும். அப்படின்னா அணைப்பட்டியிலிருந்து ஒரு குடிநீர் திட்டம் மாதிரி ஒரு நீர் திட்டத்தை அமைக்கலாம். ஒகேனக்கல்ல இருந்து கொண்டாடுறாங்க, காவிரியில இருந்து கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி அணைப்பட்டியிலிருந்து நிலக்கோட்டைக்கு ஒரு குடிநீர் அமைப்பை உண்டாக்கலாம். ஒரு பாலம் கட்டலாம். 58 வாய்க்கால் மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் கஷ்டமும் குடிநீர் கஷ்டமும் நிவர்த்தி ஆகும். ரெண்டாவது, மகளிருக்கு மட்டும் இங்க கல்லூரி இருக்கு, அறிவியல் கல்லூரி. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா கல்விக்கும், மருத்துவத்துக்கும், விவசாயத்துக்கும், மக்கள் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வத்தலகுண்டுல ஒரு அறிவியல் விஞ்ஞான கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாணவர்களுக்காக, ஆண்களுக்காக கட்ட நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். அது மாத்திரம் இல்ல, மல்டி லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூட் அதிலே கொண்டு வரதுக்கான திட்டம் இருக்கு. நல்ல ஒரு பாலிடெக்னிக் அரசுல இருந்து தொழில் கல்விக்கு இல்ல, அதை நிலக்கோட்டையில நிறுவலாம ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். இந்த மலர்களை பூரா காலையில விவசாயிகள் ஏதோ வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஸ்பீடா தூக்கிட்டு ஓடியாந்துட்டு இருப்பாங்க. இங்க தனியார் கம்பெனி தான் சென்ட் கம்பெனி வச்சிருக்கிறாங்க. அரசே ஒரு பெர்ஃப்யூம் மேனுபேக்சரிங், ஆயில் மேனுபேக்சரிங் கம்பெனி வச்சாங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல கொள்முதல் விலை கிடைக்கும், பயனடைவார்கள். இப்ப தனியார்ட்ட போய் நின்றுட்டு இருக்க வேண்டியிருக்கு. பூக்கள் அவசர அவசரமா கோயம்புத்தூருக்கும் மற்ற ஊர்களுக்கு வண்டியில கொண்டு போறாங்க. இதனால பல சிக்கல்களை சந்திக்கிறாங்க விவசாயிகள். விலையை நிர்ணயிக்க முடியாம இருக்கு. அதனால ஒரு மலர் சிறப்பு அங்காடியை ஒண்ணு நிறுவனம், கோல்டு ஸ்டோரேஜ் நிறுவனம், சென்ட் ஆயில் உற்பத்தி சாலையை அரசாங்கமே இங்க கோஆபரேட்டிவ் மெத்தட்ல அமைக்கணும்ன்றது எங்களுடைய ஒரு குறிக்கோள். காய்கறிகள் உற்பத்தியை நம்ம சீரான சந்தைப்படுத்துதலுக்கு வேணும்னா கோல்டு ஸ்டோரேஜ் வேணும். இங்க தனியார் கோல்டு ஸ்டோரேஜ் தான் இருக்கே தவிர அரசுக்கு சொந்தமான கோல்டு ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது. அதை அமைச்சு கொடுக்கறதுக்கு நாங்க உறுதி அளிக்கிறோம். மருத்துவ வசதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வத்தலகுண்டு ஆஸ்பத்திரியும் சரி, நிலக்கோட்டை பெரிய ஆஸ்பத்திரியும் சரி, போதிய வசதிகள் என்பதை நான் உண்மையாக வெளிப்படையாக சொல்றேன். இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டில் எந்த ஆஸ்பத்திரியுமே நல்லா இல்லைன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. நிலக்கோட்டையில விபத்துனா உடனே ஆம்புலன்ஸ்ல மதுரைக்கு அனுப்புறாங்க. வத்தலகுண்டுல ஒரு பிரச்சனைனா திண்டுக்கல் அனுப்புறாங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். உயிர்காப்பு சிகிச்சை வத்தலகுண்டுவிலும் நிலக்கோட்டையிலும் உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அரசு அமைத்துக் கொடுக்கும். தலைக்காயத்துக்கும் சரி, இருதய நோய்க்கும் சரி, உடனடியாக வசதி கிடைக்கிற மாதிரி அமைப்புகளை மாற்றி ஆஸ்பத்திரி செயல்படும் நாங்க உறுதி தர்றோம். இயற்கை வளங்கள் இப்ப மலைகள் பூரா பணியார குழி மாதிரி தோண்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இதை யாருமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, கேட்டா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்துருது. இதை முற்றிலுமா நாங்க
நாங்க வந்து ஆறு, மணல், காற்று, மலை, காடு இவற்றை காப்போம் தான் நாங்க ஒவ்வொரு மாநிலம் நடத்திட்டு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா இயற்கை வளங்கள் கொள்ளையடிப்பது நிறுத்தப்படும். குவாரிகள் இருக்கும், உள்ளூர் தேவைக்கு மாத்திரம்தான், வெளியே மாநில எல்லையை விட்டு எந்த பொருளும் வெளியேறாது. சந்தை பொருளா இருக்காது, பயன்பாட்டு பொருளா இருக்கும்.